ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்கருவாடு தொக்கு இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பாக்கெட் கருவாடு எடுத்து நல்லா சைடில் எல்லாம் க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க. பாருங்கள், ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு வாணல் வச்சுக்கலாம். வாணலில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க இது. இதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயமும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மிளகாய்த்தூள் நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்காக நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு திறந்து கலரி கொடுங்க. இப்போ நான் திரும்பவும் மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அது தக்காளி வெங்காயம் அந்த மசாலாவோட நல்லா சிவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் அளவாக போடுங்க, ஏன்னா கருவாடுலேயும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போடணும். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் கூட ஒரு டைம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், கூடவே நான் கருவாடை சேர்த்துக்கிறேன். கருவாடை சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம மூடி வைக்க போகிறோம். நீங்கள் தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு திரும்ப ஒரு டைம் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு கிரேவியாக நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் இது இல்லாமல் இட்லி தோசைக்கும் செம்மையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.